ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டைம் வாலில் வந்து எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டைம் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி அப்லோட் பாயிண்டில் 100 பாயிண்ட் வந்துருச்சுனாலே உடனே நீங்கள் வித்ட்ரா கொடுத்துடணும். அதை மட்டும் பெண்டிங் வைக்காதீங்க. சரிங்களா? கேலக்ஸி ஆட்ஸோட மெயின் பேலன்ஸ் வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து டைம் வாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? ஏன்னா அதை அப்லோட் பாயிண்ட் ஹோல்ட் பண்ணி வைக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது டாஸ்க் செஞ்சுட்டு இருக்கும்போது சம் யாராவது அதை சப்போஸ் பேன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஸோ உங்களால் வித்ட்ரா பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் என் பண்ணதெல்லாம் அப்புறம் மைனஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் டெய்லி நீங்கள் டாஸ்க் பண்ணி அதில் வந்து டெய்லி அப்லோட் பெண்டிங் பாயிண்ட் ஒன்றும் பண்ண வேண்டாம். அது வந்து அப்படி தான் இருக்கும். அது வந்து டாஸ்க் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அது டைமிங் கொடுத்துருப்பாங்க. 3 டேஸோ 2 டேஸோ இல்லை ஒரு நாளையோ அப்லோட் ஆகிற மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க செக் பண்ணி அதை அப்லோட் பண்ணிடுவாங்க. இந்த அப்லோட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த அப்லோட் பாயிண்ட் 100 அபோவ் வந்துருச்சுனாலே நீங்கள் வந்து உடனே வித்ட்ரா பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இப்போ எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வாலில் அந்த மேலே 3 கோடு இருக்குங்களா, டைம் வால்ங்கிற ஆப்ஷனில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து வித்ட்ராங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த வித்ட்ராங்கிற அந்த ப்ளூ லைன் காட்டுது இல்லைங்களா, இதுதான் இதில் வந்து நீங்கள் அப்லோட் பாயிண்ட் என்ன இருக்கோ அது வந்து அது காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு கீழே வந்து வித்ட்ரா ஆயிரும். அந்த டேட்டில் உள்ளது உங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்கிறது கீழே டீட்டெயில்ஸாக காட்டிடும். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து நியூ ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வித்ட்ரா பண்ண வரீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு வந்து இந்த பேஜில் வித்ட்ராங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மெயில் செக் பண்ண சொல்லி ஒரு ரெட் கலர் காட்டும். ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும், அந்த ரெட் கலர் அதில் காட்டும் மெயில் வெரிஃபிகேஷன் பண்ணி சொல்லி காட்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஜிமெயிலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் உடனே அதை செக் பண்ணி அதில் வந்து கிளிக் அந்த மாதிரி ஆப்ஷனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ மறுபடியும் அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும். சரிங்களா? ஸோ மறுபடியும் இதே மாதிரி சேம் வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் அந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோமா, ஃபஸ்ட் டைம் உள்ள வரவங்களுக்கு மட்டும்தான் அது. அதுக்கடுத்து நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் 3 கோடை கிளிக் பண்ணி அந்த வித்ட்ரா ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ லைன் காட்டும். சரிங்களா? ப்ளூ லைனில் உங்களோட அப்லோட் பாயிண்டோட சேர்த்து காட்டும். இதை ஜஸ்ட் டச் மட்டும் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா அதுவே ரோலிங் ஆகி கீழே வந்து உங்களுக்கு இன்றைக்கி டேட்டில் நீங்கள் பண்ணுற டயத்தில் உங்களுக்கு வந்து கீழே வந்து பாயிண்ட் ரிசீவ் ஆகும். சரிங்களா? ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்லோட் பாயிண்ட் ஒரு 100 பாயிண்ட் அப்படின்னா நமக்கு வந்து 55 பைசா. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு வந்து நீங்கள் பாயிண்ட்டை வந்து வித்ட்ரா கொடுக்கீங்களோ சேம் அந்த அமௌண்ட் அதாவது அந்த பாயிண்ட்ஸுக்கான அமௌண்ட் வந்து முன்னாடி கேலக்ஸி மெயின் பேலன்ஸ் வேலெட்டில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த வித்ட்ராங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே அது பாருங்கள், கிளிக் பண்ணோன்னே உங்களோட அப்லோட் பாயிண்ட் எல்லாமே ஸ்க்ரோல் ஆகி இந்த கீழே வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறோம். இன்றைக்கி டேட்டில் இந்த டைமில் உங்களுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏறிக்கிறது காட்டுறோம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் வித்ட்ரா பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முன்னாடி கேலக்ஸி வேலெட்டில் போய் வெப்சைட்டில் மெயின் பேலன்ஸில் போய் நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பேலன்ஸில் தான் வந்து நீங்கள் அந்த வித்ட்ரா பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆட் ஆகும். சரிங்களா? 100 பாயிண்ட் நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இங்கே 55 பைசா வந்து ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்புறம் இதில் வந்து நீங்கள் பேலன்ஸ் ஒரு 100 அபோவ் வரவுமே நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இதில் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அங்கே வித்ட்ரா பண்ணதை இதை பார்க்கணும், ஆஃபர் வால் 60 சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வித்ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோங்கிறது இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ டிசம்பர் 6ஆம் தேதி நீங்கள் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு 2 ரூபா அந்த மாதிரி ஒவ்வொரு டேட்லையும் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் வித்ட்ரா பண்ணிங்கிறத கரெக்டாக இங்கே வந்து அமௌண்ட்டாக ரிசீவ் ஆகும். ஸோ ஓகே, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. டைம் வால் வித்ட்ரா பண்ண தெரியாதவங்க எல்லாருமே அந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி வந்து டைம் வால் பாயிண்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணி வைக்காதீங்க. டெய்லி 100 பாயிண்ட்ஸ் வந்ததும் உடனே வித்ட்ரா கொடுத்துருங்க. சரிங்களா? மறக்காதீங்க. வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த டைப் ஆஃபர் வால் சம்மந்தமான எல்லா வீடியோவும் இந்த சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க.